ஓகே, இப்போ நோட் பண்ணிக்கலாம். லெக்சர் நம்பர் 18 ஓகேங்களா. ஸோ ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ். ஸோ நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், ரோலிங் மோஷன் பார்த்தோம் இல்லைப்பா. ரோலிங் மோஷனை எந்த சர்ஃபேஸில் பார்த்தோன்னா ரோலிங் மோஷன் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். ரோலிங் மோஷன் ஆன் இன்க்ளைன்டு பிளேன். ஓகேவா, ஆர் நம்ம வெஜ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஓகேங்களா. ஸோ இதை பார்த்தபோது ஓகேங்களா, இப்போ நமக்கு ஸ்மூத்தாக இருக்கு. நம்ம பார்த்தோமா ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா யார் வந்து ரேஸில் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்? எந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரேஸில் வின் பண்ணணும்னு சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? இஃப் இட் இஸ் ஸ்மூத் அப்படின்னா இப்போ நமக்கு என்னது ரிங்கு, டிஸ்க்கு, ஆலோ ஸ்பியரு, சாலிட் ஸ்பியரு. ஸோ எதுப்பா நமக்கு இந்த ஆங்கிள் டீட்டா எதுப்பா நமக்கு ரீச் பண்ணும் ஃபஸ்ட்டு? எதுப்பா ஃபஸ்ட்டு வந்து ரீச் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு எப்படி பார்க்கும்? ஈக்குவலாக தான் வந்து. ஏன்னா ஸ்மூத்தாக இருக்க நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரா பண்ணுறோமாப்பா, அதாவது ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ்டு ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 0. அப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருந்ததுன்னா ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்போ ஒன்லி ஸ்டார்டிங் ரோல் ஆகுமா சார்னா ரோல் ஆகாது. ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் நாட் பாசிபிள். பார்த்தோமாப்பா, ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நமக்கு அங்கே டார்க் கொடுக்குற ஆள் யாருமே இல்லை. நெட் டார்க்கு நமக்கு என்னதுன்னா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் என்ன வந்ததுன்னா 0. ஸோ ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ நமக்கு ஒன்லி ஸ்லைடிங் மட்டும்தான். அப்போ அவங்க என்ன மட்டும்தான் ஆவாங்க? ஸ்லைடிங் மட்டும்தான் ஆவாங்க. அதாவது டிரான்ஸ்லேட் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும்தான். அப்போது எல்லாரும் வரும்போது எவ்வளோ ரீச் பண்ண கிரவுண்ட் என்னப்பா ஆக்சலரேஷனில் வருவாங்க? என்ன ஆக்சலரேஷன் எல்லாரும் வருவாங்க? அது ஆக்சலரேஷன் ஆஃப் ரிங்காக இருக்கட்டும், இல்லை ஆக்சலரேஷன் ஆஃப் டிஸ்காக இருக்கட்டும், இல்லை ஆக்சலரேஷன் ஆஃப் ஹாலோ ஸ்பியராக இருக்கட்டும், ஒரு ஆக்சலரேஷன் ஆஃப் சாலிட் ஸ்பியர். என்னப்பா ஆக்சலரேஷனு என்ன பார்த்தோம்? இது லாஸ் ஆஃப் மோஷன்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? சரிங்களா. அதே மாதிரி ஹிட்டிங் வெலாசிட்டியாக இருக்கட்டும், வெலாசிட்டி ஆஃப் ரிங்கு, வெலாசிட்டி டிஸ்க்கு, சரிங்களா, வெலாசிட்டி ஆஃப் ஹாலோ ஸ்பியரு, வெலாசிட்டி எல்லாமே நமக்கு சேம் தான். டைமு, வெலாசிட்டி, என்னப்பா ஆக்சலேஷன் பார்த்துருக்கோம். வெரி குட் சஞ்சய். ஜி சைன் டீட்டா பார்த்தோமா இல்லையா? ஏன்னா நெட் ஃபோர்ஸ் அதை கூட்டி எல்லாரையும் புல் பண்ணி எடுத்துகிட்டு வர ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் டீட்டா. ஆக்சலரேஷன்னா ஃபோர்ஸ் பை மாஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ ஜி சைன் டீட்டா. வெலாசிட்டின்னு ஒரு ஹிட்டிங் வெலாசிட்டி 2GH. ரிமெம்பர் 2GH. ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஞாபகம் இருக்கா இல்லையா? திஸ் இஸ் ஹெச். ஓகே, 2GH. வாட் இஸ் டைம் பார்த்தோம். டைம் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் டைமு. டைம் வந்து ரிங்காக இருக்கட்டும், டைம் வந்து டிஸ்காக இருக்கட்டும், டைம் வந்து ஹாலோ ஸ்பியராக இருக்கட்டும், இல்லை டைம் வந்து சாலி ஸ்பியராக இருக்கட்டும், எல்லாமே ஒரே டைமில் தான் வந்து ரீச் ஆகும். இஃப் இட் இஸ் ஸ்மூத்தாக இருந்தால் ஃபார்முலா வந்து ஃப்ரீ ஃபால்னா 2H/g, ஃப்ரீ ஃபால்னா 2H/g, இன்க்ளைண்ட்னா வெளியில் 1/sin θ வரும். இது வந்து கைனமேட்டிக்ஸ். இதை சேர்த்துட்டா லா ஆஃப் மோஷன். ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ்னா அங்கே வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் எல்லாமே லா ஆஃப் மோஷன். ஓகேவா, லாஸ் ஆஃப் மோஷன்லாம் நம்ம பார்த்தது. ஓகேவா. இப்போ நம்ம ரோல் ஆகணும்னா நம்ம ரிலீஸ் பண்ணும்போது, ஓகேவா, ரிலீஸ் பண்ணும்போது ரோல் ஆகணும்னா என்ன சர்ஃபேஸ் வேணும் நமக்கு? சொல்லுங்கப்பா, என்ன சர்ஃபேஸ் வேணும்? சொல்லுங்கயா, என்ன சர்ஃபேஸ் வேணும் ரோல் ஆகணும்னா? ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் ரோல் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன சர்ஃபேஸ் வேணும்? ரஃப் சர்ஃபேஸ் வேணும். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ரஃப் சர்ஃபேஸ் வேணும். ரஃப் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஓகேங்களா, ரஃப் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஓகே ஓகே. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு ரவுண்ட், யூ டேக் அ ரவுண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து ரோல் ஆகி வரும்போது ஸோ என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? இதை கூட்டிகிட்டு வர ஃபோர்ஸு சார் எம்ஜி சைன் டீட்டா. ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே எம்ஜி காஸ் டீட்டா, எம்ஜி சைன் டீட்டா, எம்ஜி காஸ் டீட்டா. இந்த மாதிரி இங்கே நமக்கு நார்மல் ஃபோர்ஸு, அப்புறம் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லைப்பா. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இப்போ சப்போஸ் ஐ எம் அஸ்யூமிங் கண்டிப்பாக இப்போ டார்க் என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம இப்போ எடுக்க வேணாம், பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும்.
அப்போ நீங்க எபோட் சென்டர் ஆஃப் மாஸ் பொறுத்து பார்க்கும்போது இதோட டார்க்கு 0 ஆயிடும், ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் இருக்கு. இதோட டார்க்கும் 0 ஆயிடும்னு சொன்னேன், இதோட டார்க்கும் 0 ஆயிடும்னு சொன்னோம். ஏன்னா நம்ம டார்க் எபோட் சென்டர் ஆஃப் மாஸ் பார்க்குறோம், எந்த பாயிண்ட்ல பார்க்குறோமோ அந்த பாயிண்ட்லயே ஃபோர்ஸ் இருக்குன்னா 0 ஆயிடும். பட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இங்க இருக்கு, ஓகேங்களாப்பா. ஆனா நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்கு. அப்போ ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ஆர், ஓகேவா. அப்போ நமக்கு நெட் டார்க் எபோட் சென்டர் ஆஃப் மாஸ் நீங்க போட்டீங்கன்னா நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்டூ ஆர் இருக்கு இல்லப்பா, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடையாது, நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் பாசிபிள். ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் பாசிபிள். என்ன ஸ்டார்டிங் த ரோலிங் மோஷன் இஸ் பாசிபிள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. சார் என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் சார், என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா, இஃப் இட் இஸ் பியூர் ரோலிங் வச்சுக்கோ, அது 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 என்ன கண்டிஷன் வச்சுதான் பியூர் ரோலிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா, பியூர் ரோலிங்கா இருக்கு. ஆர் இன்னொரு பேர் என்னப்பா, ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங். சொல்லுங்கப்பா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம், என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம். ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கடா. ஏலே இங்க இருக்கடா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னு சொன்னப்பா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக்லேயே ரெண்டு இருக்கு, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் இருக்குமா ஸ்டாட்டிக் இருக்குமாப்பா, என்ன ஐடியா. மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குமா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குமா. என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் சார், ஸ்டாட்டிக் சார், ஸ்டாட்டிக் சார். இப்போ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் இல்லை அப்பனா, இப்போ ரெண்டுமே இருக்கும். சரிங்களாப்பா, ஓகே ரெண்டுமே இருக்கும் சார். அப்போனா ஓகே ஸ்டாட்டிக் வெரி குட், ஸ்டாட்டிக் அதுலேயே ரெண்டு இருக்கு, ஸ்டாட்டிக் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக்கு இல்லையா. அப்போ நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அப்போ நம்ம லாஸ் ஆஃப் மோஷனுக்கு ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வருவோம், ஓகேவா. இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் ட்ராவல் பண்ணும்போது ஓகேங்களா, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு சும்மா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நாட் அ ரவுண்ட் ஆப்ஜெக்ட், என்ன படிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல நமக்கு எம்ஜி சைன் டீட்டா இருக்கும், ஓகேங்களா. இந்த இடத்துல நமக்கு எம்ஜி காஸ் டீட்டா இருக்கும், ஓகேங்களா. இங்க நமக்கு என் இருக்கும், ஓகேங்களா. இப்போ இங்க எங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் நமக்கு, ஸோ நமக்கு இந்த பக்கம் நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இருக்கிறதுனால ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு ஆப்போசிட்டா நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், கான்டாக்டுக்கு பேரலா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ எப்படி சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம் நமக்கு அந்த பேரலல் டு கான்டாக்டுக்கு பேரலா இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பேரலல் டு கான்டாக்ட், கரெக்டா, பேரலல் டு கான்டாக்ட் கரெக்டா. அப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குல்லப்பா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஓகேங்களா நமக்கு எஃப்எஸ் மேக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இது என்ன கண்டிஷன் நம்ம சொல்லுவோம், இதுவே வந்து எம்ஜி சைன் டீட்டா வந்து நமக்கு லெஸ் தென் எஃப்எஸ் மேக்ஸ் இருக்கு, இப்போ இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன. அப்புறம் எம்ஜி சைன் டீட்டா வந்து எஃப்எஸ் மேக்ஸை விட அதிகமா இருக்கு, ஸோ எல்லாமே எஃப்எஸ் மேக்ஸ் வச்சு கண்டுபிடிப்போமா. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும், என்னது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஃபிக்ஷனை விட கம்மியா இருக்கா, அப்ப என்ன ஆகாது, ஸ்லைட் ஆகாது, அப்படிதானப்பா. அப்ப இந்த கண்டிஷன் வந்து டூ நாட் ஸ்லைடிங், அதை தான் நம்ம இன்னொன்று என்ன சொல்றோம், வித்தவுட் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்றோம், புரியுதுங்களாப்பா. வித்தவுட் ஸ்லைடிங் சரியா, ஸ்லைட் ஆகாது, எப்படி இருக்கும், ரெஸ்ட்ல இருக்கும், எப்படி இருக்குமா ரெஸ்ட்ல இருக்கும். இப்போ ரெஸ்ட்ல இருந்தாலே நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், கரெக்ட், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எம்ஜி சைன் டீட்டாவுக்கு ஈக்குவலா இருக்கும், பார்த்துருப்போமா. இதெல்லாம் யாருக்குமே மறக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது ஃபிக்ஷனை விட அதிகமா இருக்கு, ஃபிக்ஷனை விட அதிகம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஃபிக்ஷனை விட அதிகமா இருந்தாலே அப்ப என்ன ஆகும், ஸ்லைட்ஸ் டவுன், ஓகேவா, ஸ்லைட் ஆகுது, ஸ்லைடிங் சரிங்களா, ஸ்லைடிங் அப்ப மூவிங் ஆகுது.
மூவ் ஆகுதுனாவே நமக்கு கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு மியூ kn. அப்ப இந்த கண்டிஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருந்தா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன்? என்ன கண்டிஷனு? வித்தவுட் ஸ்லைடிங் பார்த்தாச்சு, வித் ஸ்லைடிங் பார்த்தாச்சு. அப்ப இது என்ன கண்டிஷனு? என்ன கண்டிஷனு? ஜஸ்ட் மூவ். கரெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். இம்பெண்டிங் ஸ்லிப்பிங். வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்போ இது வந்து நமக்கு ரெடி டு ஸ்லைடு. ஜஸ்ட் 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 ஸ்லைடிங். அப்படிதானப்பா? ஜஸ்ட் ஸ்லைடு. ஸோ இந்த இடத்துல நமக்கு எஃப்எஸ் மேக்ஸ் தான் ஆக்ட் ஆகும். எஃப்எஸ் மேக்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். எஃப்எஸ் மேக்ஸ் தான் நமக்கு மியூஎஸ்சி என்ன. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ஸ்லைடிங்ல எம்ஜி சைன் டீட்டாவா? ஸ்லைடிங்ல எம்ஜி சைன் டீட்டா கூட பார்க்குறோம். எம்ஜி சைன் டீட்டாவா பார்க்குறோம். அப்போ ரோலிங்ல எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இங்கே பாருங்க, இங்கே வித்தவுட் ஸ்லைடிங்கா? வித்தவுட் ஸ்லைடிங் ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்கப்பா, வித்தவுட் ஸ்லைடிங்னா என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? இப்போதான் பார்த்தோம். இதை ஒரு தடவை பார்த்துக்கங்க. வித்தவுட் ஸ்லைடிங். இப்போ ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங்னா என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? எஃப்எஸ்ஆ, எஃப்எஸ் மேக்ஸா, எஃப்கேவா? எஃப்எஸ்ஆ, எஃப்எஸ் மேக்ஸா, எஃப்கேவா? Again, see the conditions. See the conditions. வித்தவுட் ஸ்லைடிங்னா என்ன, வித் ஸ்லைடிங்னா என்ன, ஜஸ்ட் ஸ்லைடிங்னா என்ன பார்த்துட்டீங்க. அப்போ சொல்லுங்க, ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங்னா என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும்? பாருங்கப்பா, வித்தவுட் ஸ்லைடிங் எங்கப்பா வருது? இங்க பாருங்கப்பா, இங்கே தானேப்பா வருது. வித்தவுட் ஸ்லைடிங் இங்கே தானேப்பா வருது. இப்போ வித்தவுட் ஸ்லைடிங் என்ன ஃப்ரிக்ஷன்ப்பா இருக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தானே இருக்கும். பஸ் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்டும். அப்போ பியூர் ரோலிங்னா புரியுதுங்களா? பியூர் ரோலிங்கு, அதாவது ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங்னா எஃப்எஸ் தான் ஆக்ட் ஆகும். ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங்னா ஆக்ட் ஆகும். அப்ப ரோலிங் வித் ஜஸ்ட் ஸ்லைடிங்னா எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். ரோலிங் வித் ஸ்லைடிங்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். புரிஞ்சு? இது கிளியர்? என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத அந்த வேர்டிங்ஸ்ல வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கொஸ்டின் அந்த வேர்டை அப்சர்வ் பண்ணுங்க. ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் எஃப்எஸ், ரோலிங் வித் ஜஸ்ட் ஸ்லைடிங் எஃப்எஸ் மேக்ஸ், ரோலிங் வித் ஸ்லைடிங் எஃப்கே. புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. புரிஞ்சவங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எப்படி எப்படி கனெக்ட் ஆகுது பார்த்தியா? இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களாப்பா? ஓகே, சரி. இப்போ அந்த இப்போ நமக்கு அப்போ டாபிக் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களாப்பா? ரோலிங் மோஷன். ஓகேங்களாப்பா? ரோலிங் மோஷன் அண்ட் ரஃப் inclined surface. Rolling motion, rough inclined surface. ஓகேங்களாப்பா? ரோலிங் மோஷன் ஆன் ரஃப் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டைப் பார்க்க போறோம்னா பியூர் ரோலிங் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பியூர் ரோலிங், ஆர் அதுக்கு இன்னொரு பேர் என்னப்பா? ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங். ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங். ஓகேங்களா? ஓகேங்களா? ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் அண்ட் வந்து நமக்கு பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட். எப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நமக்கு முக்கியமாக அக்சலரேஷன். ஏன்னா நமக்கு வந்து கீழே வர ஸ்பீடு கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும் இல்லையா? இப்போ நமக்கு அக்சலரேஷன், acceleration of center of mass ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். acceleration of translation வந்து ஈக்குவல் டு acceleration of ரொட்டேஷனால வரக்கூடிய லீனியர் acceleration ஈக்குவல் டு நமக்கு ஆர் ஆல்ஃபா. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். acceleration அனாலிசிஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருந்ததுன்னா ஏடி ஈக்குவல் டு ஏஆர் படிச்சிருக்கோம். ஏடி ஈக்குவல் டு ஏஆர் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா அப்படின்னு படிச்சிருக்கோம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. கரெக்டா? ஏசிஓஎம் ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு ஏடி ஈக்குவல் டு ஏஆர்னு எழுதணும்னா பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கும். ஏடி ஈக்குவல் டு ஏஆர் எழுதுனா பிளாட்ஃபார்ம் ரெஸ்ட்ல இருக்கும். ஏஆர் எப்பவுமே ஆர் ஆல்ஃபா. ஓகேப்பா, சரி.
ஓகேவா? அதாவது ஏஆர்னா ஏடிபா, டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன். டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் சர்க்குலர் மோஷன்ல வருது. இது டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன். டிரான்ஸ்லேஷனல் ஆக்சலரேஷன். ஓகேப்பா, ஓகேப்பா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம், அப்சர்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு நல்லா கவனிக்கணும். ஓகேவா? யார் ரேஸ்ல வின் பண்ணுவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது நமக்கு டீட்டா. ஓகேங்களா? இப்போ நமக்கு ரவுண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த இடத்துல பெருசா வரைஞ்சிக்கலாமா? இது நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ். இது பிடிச்சி இழுக்கிறது தான் எம்ஜி சைன் டீட்டா. இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து இங்கே நமக்கு எம்ஜி காஸ்டிட்டா. கான்டாக்ட்ல இருந்து என்ன வருமாப்பா? ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ்லாம் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ். இங்கே இது நார்மல் ஃபோர்ஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ், இது நார்மல் ஃபோர்ஸ். இந்த கான்டாக்டுக்கு பேரலா இருக்கிற ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நான் இப்போ என்ன ஃப்ரிக்ஷன் நான் சொல்லிட்டேன்னாப்பா, இங்கே பாரியா, ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங்னு சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன ஃப்ரிக்ஷன்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அது என்ன பண்ண விடாது, ஸ்லிப் ஆக விடாது. இந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல எம்ஜி சைன்டா, அது என்ன பண்ணும்? எம்ஜி சைன்டா இங்கே கான்டாக்ட்ல இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த கான்டாக்டை, சரியா, இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்குல்ல, இந்த பாருங்க, அந்த ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்குல்ல, இந்த கான்டாக்டை என்ன பண்ண பார்க்கும்? எம்ஜி சைன்டா பிடிச்சி இழுத்து வேடா வேடா எங்கடா ஒன்னா இருக்க பாக்குறீங்க வேடான்னு என்ன பண்ண பார்க்கும்? இந்த ஸ்லைடு பண்ண பார்க்கும். இந்த கான்டாக்டை ஸ்லைடு பண்ண பார்க்கும். இந்த கான்டாக்டை ஸ்லைடு பண்ண பார்க்கும். யாரு? இந்த எம்ஜி சைன்டா ஸ்லைடு பண்ண பார்க்கும். ஓகேவா? ஸ்லைடு பண்ண விடாம யார் தடுத்துருவா? நம்மால். எங்க போற பேர்டான்னு நம்மால், நான் இருக்க வரையும் நீ கவலைப்படாதுன்னு எஃப்எஸ் பிடிச்சு அதை ஸ்லைடு பண்ணாம விட்டுருது. எஃப்எஸ் வந்து ஸ்லைடு பண்ணாம பாத்துக்குது. ஓகேவா? இப்போ புரியும் நினைக்கிறேன். சரியா? ஸோ அதனாலதான், சரிங்க, இதுதான் நம்ம ரோலிங். அதனாலதான் என்ன சொல்றோம், நம்ம ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் அப்படின்னு நம்ம. சரிப்பா, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு கண்டிப்பா ரோல் ஆக போகுது, அதுல எந்த இதுவும் இல்லை. இப்போ ரோல் ஆனாலேப்பா ரெண்டு டைப்பா பிரிச்சிருங்க. ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷனல் மோஷன், ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷனு, இன்னொன்று வந்து ரொட்டேஷனல் மோஷனு. டிரான்ஸ்லேஷன் மோஷனு, இன்னொன்று வந்து ரொட்டேஷனல் மோஷன் பிரிச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டிரான்ஸ்லேஷன் மோஷன்னா நம்ம என்னப்பா கவனிக்கலாமா? நெட் ஃபோர்ஸ் பார்க்கலாமா? இது வந்து ஒரு பிளேனில் வருதா? இஃப் யூ டேக் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் பிரிப்பீங்களா? இப்போ இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ் பிரிச்சிங்கன்னா இப்போ நெட் ஃபோர்ஸ் ஒய்ல நமக்கு 0, அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஒய்ல 0னா ஒய்ல யார் இருக்கா? ஸோ ப்ளஸ் என் மைனஸ் எம்ஜி காஸ்டிட்டா ஈக்குவல் டு 0. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ்டிட்டா. இதெல்லாம் நம்ம லாஸ் ஆஃப் மோஷனே பார்த்தாச்சு. சரியா? பார்த்தாச்சு. சரியா? ரொட்டேஷனல் மோஷன் வரும்போது டார்க் பார்க்கணுமா? அப்போ நெட் டார்க் பார்க்கணும். அப்போ நெட் டார்க் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மற்ற எல்லா டார்க்கும் 0 ஆயிரும், ஃப்ரிக்ஷன் டார்க் மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன வரும்? எஃப்எஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் சென்ஸ், பர்பண்டிகுலர் சென்ஸ் தான் ஆர். எஃப்எஸ் இன்ட்டு ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். எஃப்எஸ் இன்ட்டு ஆர், ஐம் டேக்கிங் மாஸ் எம் ரேடியஸ் ஆர், மாஸ் எம் ரேடியஸ் ஆர். ஓகேப்பா? நெட் டார்க்கோட ஃபார்முலா என்ன வரும்? இப்போ நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது? எம்ஏ பாப்பா, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனா. நெட் டார்க்குக்கு வந்து மாஸுக்கு பதில் ஐ, ஏக்கு பதில் ஆல்ஃபா. ஸோ ஐ ஆல்ஃபா. ஸோ ஐ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் ஆர். ஓகேப்பா? ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப்எஸ் ஆர். ஓகேங்களா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? எழுதிட்டு சொல்லுங்க என்ன இருக்கு. இதுல இருந்து என்ன சார் கண்டுபிடிக்க போறீங்க? நான் தான் சொன்னல, ரோல் ஆகுதா? அப்ப ரோலிங் ஆகுதுன்னா யார் ஃபர்ஸ்ட் வரான்னு பார்க்கணுமா? அப்ப யார் ஃபர்ஸ்ட் வரானா, எப்படி கண்டுபிடிக்கணும்? டைம் கம்மியா இருக்கும். அப்ப டைம் வேணுமா? இல்ல வெலாசிட்டி யார் அதிகமா இருக்காங்களோ அது வேணுமா? ஆக்சலரேஷன் அது வேணுமா? ஃப்ரிக்ஷன் எவ்வளோ ஆக்ட் ஆகுது அது வேணுமா? 4 பேராமீட்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரிக்ஷன் என்ன, ஆக்சலரேஷன் என்ன, வெலாசிட்டி என்ன, டைம் என்ன. நம்ம போலாமா அடுத்து? டவுட் இருக்கா இதுல? இல்ல கம்ப்ளீட்டட். தேங்க்யூப்பா. என்கிட்ட இந்த மாதிரி சொல்லுங்கப்பா கம்ப்ளீட்டட் அப்படின்னு. சரி,
இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவனிங்க, நெட் ஃபோர்ஸு எக்ஸ் டைரக்ஷன் பார்க்கணும். there are two forces. எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அதை ப்ளஸ் எடுத்துப்போமா? அப்போ நம்ம எம்ஜி சைன் டீட்டா வந்து ப்ளஸ் எடுத்துப்போம், ஃபிக்ஷன் ஃபோர்ஸை நம்ம மைனஸ் எடுத்துப்போம். கரெக்டாக? இது டிரான்ஸ்லேஷனில். ரொட்டேஷனில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, எஃப்எஸ்ஆரா? ஓகே, ஐ ஆல்ஃபா ஈக்குவல் டு எஃப்எஸ்ஆர். நெட் ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் என்ன, மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன். கரெக்ட்? ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா மைனஸ் எஃப்எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பியூர் ரோலிங். பியூர் ரோலிங் என்ன சொன்னாங்க இங்கே பாருங்க, பியூர் ரோலிங்கில் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம், பியூர் ரோலிங்கில் ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம் இங்கே பாருங்க, பியூர் ரோலிங்லேருந்து ஆல்ஃபாவை வந்து ஏசிஓஎம் பை ஆர்னு எழுதலாமா? அதுதான் பண்ண போகிறோம் பியூர் ரோலிங்கில். ஸோ பியூர் ரோலிங்காக இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபாவை என்ன எழுதிக்கலாம், ஏசிஓஎம். ஏசிஓஎம் தான் இப்போ நம்ம ஏ, இந்த இடத்துல ஏன்னு எழுதுறீங்க இல்லையா, நெட் இந்த இடத்துல எழுதுறீங்களாப்பா ஏன்னு. ஸோ மொத்த மாசையும் எங்கே வைப்போம், டிரான்ஸ்லேஷன் அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் தானே. ஸோ அதனால் இந்த ஆக்சலரேஷன் தான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சலரேஷன். ஸோ இதை நான் ஏ பை ஆர்னு எழுதிக்கிறேன், அதாவது ஏசிஓஎம் பை ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ் ஆர். ஓகேங்களா? ஓகே, அப்போ இங்கேருந்து எப்படி எழுதிக்கலாம் இதை, ஸோ ஐ இன்டூ ஏசிஓஎம் பை ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எஃப்எஸ். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணலாம், மாஸ் என்ன பண்ணலாம், மாஸ் கேன்சல் பண்ண முடியாது, இது அப்படி தான் வச்சுக்கிறே மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்படியே வச்சுப்போம். இந்த ஏஎக்ஸ் தான் என்னப்பா, ஏசிஓஎம். மாஸ் இன்டூ ஏசிஓஎம் ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா மைனஸ் எஃப்எஸ். ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன், இந்த ஒரு ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி ஆக்சலரேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு, இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களாப்பா? இப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா ஃப்ரிக்ஷனை கேன்சல் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, எம் இன்டூ ஏசிஓஎம் ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா மைனஸ் எஃப்எஸ். இங்கே என்ன இருக்கு, ஐ ஏசிஓஎம் பை ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இருக்கு எஃப்எஸ் ப்ளஸ் எஃப்எஸ். அப்பா ப்ளஸ் எஃப்எஸ். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? இல்லைன்னா இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, எஃப்எஸ் தூக்கிட்டு. ஏப்பா இந்த எஃப்எஸ் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடவா, இந்த இடத்துல எஃப்எஸ் தூக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்ல. என்னது, ஐ இன்டூ ஏசிஓஎம் பை ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ எனக்கு ஏசிஓஎம் தானே வேணும், அப்போ அதை அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. அப்போ எம் ஏசிஓஎம் பிளஸ் ஐ ஏசிஓஎம் பை ஆர் ஸ்கொயர்டப்பா ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா. எம்ஜி சைன் டீட்டா. இதுலேருந்து ஏசிஓஎம் காமனாக எடுத்து கண்டுபிடிச்சலாமா? அப்போ நமக்கு ஏசிஓஎம் எடுத்துட்டிங்கன்னா வெளியில் பேலன்ஸ் என்ன இருக்கும், எம் பிளஸ் ஐ பை ஆர் ஸ்கொயர். ஸ்டூடெண்ட்ஸ் இது ஞாபகம் இருக்கா, எம் பிளஸ் ஐ பை ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா. எம்ஜி சைன் டீட்டா. ஓகேங்களா? அப்போ தேட் ஃபார் ஆக்சலரேஷன் ஏசிஓஎம் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா டிவைடட் பை எம் பிளஸ் ஐ பை ஆர் ஸ்கொயர். நம்ம இவ்வளோ ஸ்டெப்பு போட்டதுக்கு ஒரு ஸ்டெப்பில் எப்படி போடலாம் நான் சொல்லியிருக்கேன், ஸோ நமக்கு நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு டிவைட் பை டோட்டல் மாஸா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு டிவைட் பை டோட்டல் மாஸா. பட் இது ரோல் ஆகுறதுனால என்ன மாசையும் சேர்க்குற மாதிரி இருக்கும்னு சொன்னேன், அந்த ரொட்டேஷனல் மாஸ். டோட்டல் மாஸ் வந்து இது வந்து இனர்ஷியல் மாஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்காப்பா? நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துருக்கோம் இப்போ அதை. ஸோ திஸ் இஸ் இனர்ஷியல் மாஸ், இது நமக்கு ரொட்டேஷனல் மாஸ். ஓகே, பட் அது ரோல் ஆகலைன்னா, ஓகேப்பா, இனிஷியல், அதாவது இனிஷியல் மாஸ்னா இது வந்து டியூ டு டிரான்ஸ்லேஷன், இது ரொட்டேஷனல் மாஸ். ஸோ டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் ரொட்டேஷன் தான் நமக்கு ரோலிங். ஸோ இப்போ ரெண்டு மாசமே வரும். எஸ், ரொட்டேஷனல் மாஸ் ப்ளஸ் இனர்ஷியல் மாஸ், அதான் நமக்கு டோட்டல் மாஸ். ஒரே ஸ்டெப்பில் கூட முடிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நமக்கு எம்ஜி சைன் டீட்டா தான் டிவைட் பை டோட்டல் மாஸ், அப்போ எம் பிளஸ் ஐ பை ஆர் ஸ்கொயர். கரெக்ட்? ஓகேப்பா, இவ்வளோ ஸ்டெப்பு கூட நமக்கு தேவைப்பட்டிருக்கு. ஏன் ஆனால் போட்டோம்னா பின்னாடி இன்னொரு ப்ராப்ளமுக்கு அது யூஸ் ஆகும், அதுக்காக தான். எழுதிட்டீங்களா? ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ யாருக்கு ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கோ
யாருக்கு ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கோ அவங்க தான் அவங்களோட சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், அவங்க தான் ஸ்பீடாக வருவாங்க. அப்போ இதை வச்சு எப்படி சார் சொல்றது யாருக்குன்னா, அவங்க ரிங்கா டிஸ்கா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா we need டான்சிங் ரோஸ். டான்சிங் ரோஸ் யாருன்னு டான்சிங் ரோஸ் சொல்லிட்டோம்னா அது என்ன ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்லிடலாம். டான்சிங் ரோஸ் வந்து 1 அப்படின்னா ரிங்கு, 1/2னா டிஸ்க், 2/3னா ஹாலோஸ்பியர், 2/5னா சாலிட் ஸ்பியர். இப்போ பீட்டாவை உள்ளார கொண்டு வரணும். பீட்டாவை எந்த இடத்துல உள்ளார கொண்டு வரலாம் அப்படின்னா, நம்ம படிச்சு வச்சோம் இல்லையா, I ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர்டு, I ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர்டு அதான் பண்ண போகிறோம். I ஈக்குவல் டு எம்கே ஸ்கொயர்டு சப்ஸ்டிட் பண்ணோமா. இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டா டிவைடட் பை இங்கே ஒரு மாசு ப்ளஸ் இங்கே எம்கே ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு. இப்போ என்ன பண்ணலாம், மாசெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுலாமா. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், ஜி சைன் தீட்டா. மாசெல்லாம் கேன்சல் ஆகிடுமா ஸ்டூடெண்ட்ஸ், மாசெல்லாம் கேன்சல் ஆகிடும். இந்த மாசெல்லாம் கேன்சல் ஆனால் 1 + கே ஸ்கொயர்டு பை ஆர் ஸ்கொயர்டு வந்துட்டான்ல நம்மளே டான்சிங் ரோஸு. அப்போ தேட் ஃபோர் ஜி சைன் தீட்டா divided by 1 + beta. This is the center of mass ஓட acceleration. It's a pure rule. Okay students, clear students. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பீட்டா வந்து இன்க்ரீசஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு ஆக்சலரேஷன் வந்து டிக்ரீசஸ் ஆகுமா, கரெக்டாப்பா. ஸோ பீட்டா இருக்கிற யாருக்கு அதிகமா இருக்கும், ரிங்குக்கு. ரிங்கு ஆர் ஹாலோ சிலிண்டர் கிரேட்டர் தென் பீட்டா வந்து அதுக்கப்புறம் யாரு 1/2 1/2 வராது டிஸ்க்கு அப்புறம், ரிங்குக்கு அப்புறம் ஹாலோஸ்பியராப்பா 0.6 வரும் ஹாலோஸ்பியரு. அதுக்கப்புறம் பீட்டா வந்து டிஸ்க்கு ஆர் சாலிட் சிலிண்டரு. அப்புறம் ஃபைனலாக பீட்டா வந்து யார் கம்மியாக இருக்குன்னா சாலிட் ஸ்பியருக்கு. ஸோ பீட்டா இருக்கிற ஆர்டருக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் தான் ஆக்சலரேஷன் இருக்கும், கரெக்டாப்பா. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ஆர்டர் வந்து அப்படியே மாறிடுமா, கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ யாரோட சென்டர் ஆஃப் மாஸ் அதிகமாக இருக்கு, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் யாருக்கு அதிகமாக இருக்கு, சாலிட் ஸ்பியருக்கு. அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவார் ரேஸில். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா சரிங்களா. ஸோ ரிங்கு, ஹாலோஸ்பியரு, டிஸ்கு, சாலிட் ஸ்பியர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சவங்க ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். புரியுது சார். இப்போ யார் போன வாட்டி என்ன இருந்தது, நமக்கு ரஃப் இன்க்ளைன்ல ஜி சைன் தீட்டா மட்டும் தானே இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருந்துச்சா. ஆனா இங்க பீட்டா எல்லாருக்கும் ஒரே வேல்யூ கிடையாது, பீட்டா மாறும். பீட்டா மாறுறதுனால யாருக்கு பீட்டா கம்மியா இருக்கோ அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க, சரியா. ஏதாவது சொல்லுங்கடா, புரியுதாடா, ஏதாவது அதை வந்து ஃபீல் பண்ணணும்டா, ஃபீல் ஃபீல் பண்ணி படுக்கணும்டா. நவ் டான்சிங் நோஸ் கம் சார். எஸ் சார், எஸ் எஸ் ஓகே சரியா. ஓகேப்பா. இப்போ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிங்களே, ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ரோலிங் மோஷன்ல. இது வந்து எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவாப்பா. ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஓகேங்களாப்பா, ரோலிங் ஆகுது. என்ன ரோலிங், ரவுண்ட் ஆப்ஜெக்ட் இன் பியூர் ரோலிங்ல இருக்கு. எது மேல, பியூர் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ்ல இருக்கும்போது வாட் இஸ் த ஃபார்முலா சார், ஜி சைன் தீட்டா ஓகே டிவைடட் பை 1 + பீட்டா, 1 + பீட்டா. இந்த ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா வேரியபிளா, this acceleration constant or variable, this acceleration constant or variable. இப்போ நீங்க ரிங்கை மட்டும் டிரா பண்றீங்க, வேரியபிள். இப்போ நீங்க ரிங்கை மட்டும் டிரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிங்கு மட்டும் டிரா பண்றீங்க. அப்போ இந்த ஜி வந்து அது கான்ஸ்டன்ட். ஓகே, கண்டிப்பா டீட்டா வந்து டான்ஸ் ஆக போறது இல்லை, டீட்டா அப்படியே தான் இருக்கும், டீட்டா கான்ஸ்டன்ட். இப்ப ரிங்கு மட்டும் தானே வந்துட்டு இருக்கு, அப்ப பீட்டா அப்படியே ஒண்ணு தானே, பீட்டா ஒண்ணு தான், இதுவும் கான்ஸ்டன்ட் தான். அப்ப திஸ் ஆக்சலரேஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்.
கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஆயிருந்தா ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம அப்சர்வ் பண்ணும்போது, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் ரோல் ஆகி வருதுல்ல, அதை மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களாப்பா? இப்போ கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக இருந்தால் என்ன ஞாபகம் வருது? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக இருந்தால் என்ன ஞாபகம் வருது? என்னென்னலாம் ஞாபகம் வருது? வேகமா கமெண்ட் பண்ணுங்கப்பா, வேகமா முடிக்கணும்ப்பா. வெரி குட்மா, வெரி குட், வெரி குட். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா இருந்தா வெலாசிட்டி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேப்பா? வெலாசிட்டி ஜீரோ வராது. ஆக்சலரேஷன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். வெரி குட். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், ஹீட்டிங் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம், டைம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் இப்போ இது கூட ஒத்துப்பீங்களான்னு தெரியல. டைம் வச்சு சொல்லுவீங்களா சார்? டைம் கம்மியாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக இருக்கும்ல, டைம் கம்மியாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக இருக்கும்ல, டைம் வச்சு சொல்லுங்கள் சார். சொல்லிடுவோமா? சொல்லிடுவோம். வெலாசிட்டி வச்சு, வெலாசிட்டி டைம் வச்சு கூட சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகே. ஃபைனல் வெலாசிட்டி, இந்த ஹிட்டிங் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு தெரியல. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஏ ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது. ஓகேங்களாப்பா? ஓகேங்களா? இப்போ வி யூ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நம்மக்கிட்ட ஹெச் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா? இல்லைப்பா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். நம்ம முன்னாடியே இது சொல்லியிருக்கோம்ல, இது வந்து எஸ், இது வந்து ஹெச், இது வந்து டீட்டா. அப்போ நமக்கு சைன் டீட்டானா என்ன எழுதிக்கலாம்? ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, ஹைப்போடென்ஸ். இப்போ ஹெச் பை எஸ் நம்ம எழுதிக்கலாம் இல்லைப்பா? சரி. நான் வாட் இஸ் ஆக்சலரேஷன்? இப்போ என்ன ஃபார்முலா? UVAS. அப்போ V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS. V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர் ஈக்குவல் டு 2AS. U வந்து 0 ஆகிடும். அப்போ V ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ A. A என்ன? இப்போ தான் பார்த்தோம். G சைன் டீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் பீட்டா இன்டூ எஸ். எஸ் எப்படி எழுதலாம்? எஸ் எப்படி எழுதலாம்? ஹெச் பை சைன் டீட்டான்னு எழுதலாமா? எஸ் ஈக்குவல் டு ஹெச் பை சைன் டீட்டா. சைன் டீட்டா கேன்சல் ஆகிடும். அப்போ தேட் ஃபோர் வெலாசிட்டி வந்து V squared equal to, so 2GH by 1 plus beta வருது. சரிங்களாப்பா? அப்போ that for velocity equal to square root of 2GH by 1 plus beta. ஸோ ஆக்சலரேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெலாசிட்டி வரும். கரெக்டாப்பா? இப்போ நமக்கு ஸோ பீட்டா யாருக்கு அதிகமாக இருக்கோ அதே ஆர்டராப்பா. இப்போ பீட்டா இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு வெலாசிட்டி டிக்ரீசஸ் ஆகும். ஓகேங்களாப்பா? பீட்டா கம்மியாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்களாப்பா? ஓகே ஓகேயா? இப்போ இதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோ. டைமுக்கு என்னென்ன டேட்டா இருக்குது? எகைன் டைமுக்கு வந்து நம்ம டைம் வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு 0ன்னு தெரியும், ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களாப்பா? அப்புறம் நமக்கு எஸ். ஓகேவா? இதெல்லாம் யூஸ் பண்ணுற ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டப்பா. யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டப்பா. ஓகேங்களா? ஸோ யூ வந்து 0 ஆயிடுச்சா? எஸ் எப்படி வச்சுக்கலாமா? எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிடலாம்? ஹெச் பை சைன் டீட்டான்னு எழுதலாமா? எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை சைன் டீட்டா. ஓகேவா? ஈக்குவல் டு ஆஃப் இன்டூ ஏ. என்ன? ஏ வந்து ஜி சைன் டீட்டா. ஜி சைன் டீட்டா பை 1 ப்ளஸ் பீட்டா இன்டூ நமக்கு டி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்ன கேன்சல்லாம் எதுவும் பண்ண முடியாது போல். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓகேங்களாப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2H 1 ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஜி சைன் ஸ்கொயர் டீட்டாப்பா. ஜி சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா? ஈக்குவல் டு டி ஸ்கொயர்டு. இப்போ தட் ஃபோர் எனக்கு டி மட்டும் தான் வேணும். தட் ஃபோர் டி வேணும்னா இப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2H 1 ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஜி ஸ்கொயர் ஜி இன்டூ சைன் ஸ்கொயர் டீட்டா. சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வெளில தூக்கிடலாமா? சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வெளில எடுத்துட்டா 1 பை சைன் டீட்டா வந்துருமாப்பா. ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2H பை ஜியா இன்டூ 1 ப்ளஸ் பீட்டா. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நமக்கு பீட்டா கம்மியாக இருந்ததுன்னா டைமும் கம்மியாக இருக்கும். ஏன்னா நியூமரேட்டரில் வருது. பீட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா டைமும் அதிகமாக இருக்கும். அப்போ யாருக்கு டைம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா பீட்டா வந்து ரிங்கு நமக்கு தெரியும். பீட்டா வந்து ரிங்குக்கு, அதுக்கப்புறம் ஹாலோ ஸ்பியருக்கு, அதுக்கப்புறம் பீட்டா வந்து டிஸ்க்குக்கு, அதுக்கப்புறம் பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா டான்சிங் ரோஸ் வந்து சாலிட் ஸ்பியருக்கு.
ஸோ பீட்டா வந்து யார் கம்மியாக இருக்குது, சாலிட் ஸ்பியர். அப்போ டைம் அதுக்கு தான் கம்மியாக இருக்கு. இப்போ டைமும் அதே தான். அப்போ டைம் வந்து ரிங்கு தான் ரொம்ப நேரம் எடுத்துக்குது. கடைசியாக வருவாப்புல உருண்டு வருவா, பொறுமையாக வரா போல. புரியுதாப்பா? அதுக்கப்புறம் ஹாலோஸ்பியர், அதுக்கப்புறம் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்பியர். டிஸ்க்கு இல்லைன்னா சாலிட் சிலிண்டர்னு சொன்னோம். ரிங்கு ஆர் ஹாலோ சிலிண்டர்னு சொன்னோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ டைம் வந்து யார் கம்மிப்பா? ஸோ ரிங்கு சாரி ரிங்கு வந்து இல்லை, சாரி, சாலிட் ஸ்பியர் வின் த ரேஸ். சாலிட் ஸ்பியர் வின் தி ரேஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அவ்வளோதாயா. இப்போ நான் உங்கள்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், இந்த லெசன் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா லெசனையும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் குட் சாப்டர். மெக்கானிக்ஸையே ஹோல்டு பண்ணுறது. அப்போ நம்ம லிங்க் பண்ணி படிக்கணும். கைனமேட்டிக்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன் எல்லாத்தையும் லிங்க் பண்ண போகிறேன். தட் இஸ் அ ஹையர் ஆர்டர் திங்கிங். அது எப்படி லிங்க் பண்ணி படிக்கலாம்? ஓகேப்பா? ஏன்ப்பா எப்படி படிப்பீங்க? இங்கே பாரியா, இப்போ இதுதான்ப்பா நம்ம படிக்கிறதுலையே இந்த விஷயம் இருக்குல்ல, இதுதான் நமக்கு தேவை. பாரு, இப்போ நம்ம கைனமேட்டிக்ஸில், சரிங்களா, கைனமேட்டிக்ஸில் ஃப்ரீ ஃபால் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் மோஷன் ஆன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். இப்போ நமக்கு ரோலிங் மோஷன், பியூர் ரோலிங் ஆன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். யோசிச்சு பாரு, இங்கே ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வோர்டாக இருக்கும் அந்த ஃப்ரீ ஃபாலில். என்னன்னா நமக்கு ஜி. இங்கே என்னதுன்னா இந்த ஆக்சலேஷன் வந்து கூட்டிகிட்டு வர ஆள் யாருன்னா ஜி சைன் டீட்டா. இங்கே என்னன்னா ரோலிங்னா ஜி சைன் டீட்டா பை 1 + பீட்டா. புரியுதுங்களா? இஃப் பீட்டா ரோல் ஆகலைன்னா பீட்டா 0 போட்டுருவேன். இன்க்ளைண்டா இல்லைன்னா, புரியுதாப்பா, இன்க்ளைண்டா அதாவது அந்த வெர்டிக்கல் ஆகணும்னா டீட்டா 90 போட்டுருவேன். புரியுதுங்களாப்பா? வெர்டிக்கல் ஆகணும்னா அந்த பிளேன் வெர்டிக்கல் டீட்டா 90 போட்டுருவேன். ஸோ பீட்டா 0 போட்டால் இங்கே போகும். ஓகேப்பா? டீட்டா 90 போட்டால் இங்கே போயிடும். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ அடுத்து நமக்கு வெலாசிட்டி பார்த்தோமா? இங்கே ஹிட்டிங் வெலாசிட்டி வந்து 2gh, இங்கேயும் ஹிட்டிங் வெலாசிட்டி 2gh தான். சரிங்களாப்பா? ஆனால் இங்கே வெலாசிட்டி வந்து பார்த்தோம். ஸோ 2gh பை 1 + பீட்டா எக்ஸ்ட்ரா டேர்ம். அடுத்து டைம், இங்கே டைம் பார்க்கும்போது 2h/g. ஓகேவா? இங்கேயும் அதே 2h/g தான். ஆனால் நமக்கு இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால 1/sin θ வெளில வரும். சரிங்களாப்பா? அப்போ இங்கே என்ன வருதுன்னா அதே தான். ஓகேவா? 2h/g வந்து ஃப்ரீ ஃபாலு, இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால 1/sin θ, ரோல் ஆகுறதுனால சரிப்பா, ரோல் ஆகுறதுனால √1 + பீட்டா. புரிஞ்சுதாயா? 3 சாப்டர்ஸ் ஃபினிஷ்ட். ஓகேவா? புரிஞ்சா ஹேண்ட் ரைஸ் பண்ணு. திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வி கேன் ஈஸிலி படிக்கலாம், நல்லா புரிஞ்சு படிக்கலாம். இதுதான், இந்த ஒர்க் அவுட் தான்ப்பா நம்ம போடணும். எப்பவுமே மறக்காது. எப்பவுமே மறக்காது. ஸோ டைம் வந்து அதாவது ஸ்பீடா இருக்கணும்னா ஆக்சலரேஷனு வெலாசிட்டி எல்லாம் எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். டைம் கம்மியா இருக்கணும். டைம் கம்மியா இருக்கணும்னா அது நியூமரேட்டர்ல வரணும்னு ஞாபகம். சாலிட் ஸ்பியர் தான் வின் த ரேஸ் அப்படிங்கிறது சொல்லும்போது அது 1 + பீட்டா எங்க வரும்? டைமுக்கு நியூமரேட்டர்ல வரும், ஆக்சலரேஷன் வெலாசிட்டிக்கும் டினாமினேட்டர்ல வரும். அவ்வளவுதான். டான்சிங் கோர்ஸ். ஓகேப்பா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் கைனமேட்டிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷன். ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட். திஸ் இஸ் த கைனமேட்டிக்ஸ் ஆஃப் ரோலிங் மோஷன். கிளியர்? மோஷன் பேராமீட்டர்ஸ். ஓகேங்களா? சரியா?
கிளியரா? சரி, அடுத்து ஒண்ணு ஃப்ரிக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். எல்லாமே பார்த்துருவோம்ல, ஃப்ரிக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். சரிங்களாப்பா, ஃப்ரிக்ஷன் மட்டும் பார்த்துருவோம். பார்க்கலாமா? சொல்லுங்கடா, பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா, இதை நமக்கு கண்டுபிடிச்சோம். ரெண்டு ஈக்குவேஷன் எழுதுறோம்லப்பா. ஒன்று ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா MA ஈக்குவல் டு MG சைன் டீட்டா மைனஸ் எஃப்எஸ்னு ஒன்று எழுதுறோம். இன்னொன்று வந்து ஐயப்பா IA பை ஆர் ஸ்கொயர், ACOM பை ஆர் ஸ்கொயர் தானே, ஈக்குவல் டு எஃப்எஸ்ன்னு எழுதுறோம் இல்லைப்பா, எஃப்எஸ் எழுதுறோம். ரைட், இப்போ நீங்கள் இந்த ACOM இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா ஏப்பா, எஃப்எஸ் இருக்குல்ல, இதில் ஐ அப்படியே வச்சுக்கோங்க, ACOM அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் G sin theta by 1 plus beta into r squared. ஓகேவா? இப்போ நமக்கு I என்ன ஃபார்முலா, காமன் ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுற மாதிரினா MK ஸ்கொயர்டு. I வந்து நமக்கு MK ஸ்கொயர்டு. MK ஸ்கொயர்டு இந்த பக்கம் நமக்கு 1 plus beta into r ஸ்கொயர்டு. பேலன்ஸ் நமக்கு G sin theta அல்லப்பா, பேலன்ஸ் நமக்கு G sin theta. Now K squared by r squared என்ன ஆயிடும்பா? What is the K squared by r squared? Again dancing rows. அப்போ என்ன ஆகும், m இன்டூ அப்போ mg sin thetaன்னு போட்டுக்கோ. அப்போ mg sin theta என்ன வருதுப்பா, k squared by r squared வந்து பீட்டா. அப்போ பீட்டா பை 1 plus பீட்டா, பீட்டா பை 1 plus பீட்டா. ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா, பீட்டா பை 1 plus பீட்டா. சரிங்களா, பீட்டா பை, இல்லைன்னா நீங்கள் இதுதான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு mg sin theta into beta by 1 plus beta, beta by 1 plus beta. இல்லை நீங்கள் சில புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, பீட்டாவை காமனாக வெளில எடுத்திருப்பாங்க. சரிங்களாப்பா, பீட்டாவை காமனாக வெளில எடுத்திருப்பாங்க. இப்போ எஃப்எஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் டீட்டா. இப்போ நம்ம சொல்லல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் ரோலா, ஞாபகம் இருக்கா? வித்தவுட் ஸ்லைடிங்னா எஃப்எஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், பிடிச்சி இருக்கிற ஃபோர்ஸ் எம்ஜி சைன் டீட்டா. பட் இது ரோல் ஆகிறதுனால எக்ஸ்ட்ரா பீட்டா வருது. ஸோ பீட்டா பை 1 plus பீட்டா வருது. இப்போ சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கப்பா, பீட்டா வெளில எடுத்திருப்பாங்க. அப்படி கூட இருக்கலாம், பீட்டா வெளில எடுத்துட்டா இப்போ இங்கே என்ன வரும், இங்கேயும் பீட்டா வெளில எடுத்துட்டா 1 சாரி பீட்டா வெளில எடுத்துட்டீங்கன்னா 1 போட்டுக்கலாம்ப்பா, 1 plus 1 by பீட்டான்னு வரும் இல்லையா. ஸோ பீட்டா பீட்டா கேன்சல் பண்ணி இப்படியும் போட்டுக்கலாம். அப்போ தட் ஃபார் எம்ஜி சைன் டீட்டா ஓகேங்களா டிவைடட் பை 1 plus 1 by பீட்டா, இப்படியும் இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க, அது யுவர் விஷ். ஓகேங்களா, நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், கிளியராப்பா? இப்போ நீங்கள் பீட்டாவை யோசிச்சு பாருங்க, நமக்கு பீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த வேல்யூ வந்து கம்மியாகும், இந்த வேல்யூ வந்து கம்மியாகும். அது கம்மியானுச்சுன்னா அப்போ இந்த டினாமினேட்டர் கம்மியாகும், டினாமினேட்டர் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாகும் இல்லை. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்கப்பா, இதை தான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கணும்ப்பா பியூர் ரோலிங்னா, ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங்னா, புரியுதுங்களாப்பா? எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கணும் இங்கே பாருங்கப்பா, எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கணும்னா அங்கே பாருங்க, இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கணும். இதில் ஒரு வேல்யூ வரும்ல, எம்மை சப்ஸ்டியூட் பண்ணி டீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி பீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு ஒரு வேல்யூ வரும்ல, ஒரு 5 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த வேல்யூ எதுக்கான வேல்யூனா ரோல் ஆகணும், ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங். இப்போ ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் ஆகணும் அப்படின்னா இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கணும், இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கணும். இந்த ஃப்ரிக்ஷன் இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குமா சார்? இப்போ 5 இருக்கும், ரஃப் தானப்பா கொடுக்கும்பா. 100 தேவைப்படுப்பா, ரஃப் தானப்பா கொடுக்கும்பா. 500பா, ரஃப் தானப்பா கொடுக்கும்பா. அது எப்படிப்பா கொடுக்கும்? ஃப்ரிக்ஷன் ஹேஸ் அ லிமிட், ஃப்ரிக்ஷன் ஹேஸ் அ லிமிட், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். 100 500 எவ்வளோ எல்லா எல்லாருமே கொடுக்காது, தேர் இஸ் அ லிமிட், தேர் இஸ் அ லிமிட். ஓகேவா? அப்போ நமக்கு இவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருந்தாதான் அது வந்து என்னவாகும், ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் ஆகும், அதாவது பியூர் ரோலிங் ஆகும். இவ்வளோ இல்லைனா சார் பியூர் ரோல் ஆகாது. அப்போ இதை வச்சு கண்டிஷன் எழுத போகிறோம், லாஸ் ஆஃப் மோஷனில் கண்டிஷன் எழுதணும்ல.
அதே மாதிரி இங்கே கண்டிஷன் எழுத போகிறோம். அங்கே எழுதணும்ல, வித்தவுட் ஸ்லைடிங், ஜஸ்ட் ஸ்லைடிங், வித் ஸ்லைடிங், அதான் இப்போ எழுத போகிறோம். அப்போது நல்லா கவனிங்க. இப்போ கண்டிஷன் எழுதலாமாப்பா? கண்டிஷன் பாரு, செம்மையாக இருக்கு பாருங்க கண்டிஷனு. சரியா? இப்போ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ நமக்கு இந்த இடத்துல கவனிங்களேன், நமக்கு அந்த எம்ஜி சைன் தீட்டா, ஓகேங்களாப்பா, டிவைடட் பை இதுதான் தேவைப்படுற ஃப்ரிக்ஷன், ரிக்வயர்டு ஃப்ரிக்ஷன் ஃபார் ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங். அப்படி எழுதிக்கலாமா இந்த இடத்துல? இந்த இடத்துல எழுதிக்கலாமா? திஸ் இஸ் த ரிக்வயர்டு ஃப்ரிக்ஷன், தேவைப்படக்கூடிய ஃப்ரிக்ஷன், ரிக்வயர்டு ஃப்ரிக்ஷன், ரிக்வயர்டு ஃப்ரிக்ஷன், ஓகேங்களாப்பா? ரிக்வயர்டு ஃப்ரிக்ஷன் எதுக்கு? ரிக்வயர்டு ஃப்ரிக்ஷன் ஃபார், ஓகேங்களாப்பா, வித் பியூர் ரோலிங், ரிக்வயர்டு ஃப்ரிக்ஷன் ஃபார் பியூர் ரோலிங். பட் இந்த ஃப்ரிக்ஷனை எவ்வளோ இருந்தாலும் கொடுத்துருமா சார்? அது லிமிட்டட், ஃப்ரிக்ஷன் ஆஸ் அ லிமிட். அப்போது எம்ஜி சென்டா பை 1 + பீட்டா இருக்குல்ல, இந்த வேல்யூ இருக்குது, இதுதான் தேவைப்படுற ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து இந்த வேல்யூ வந்து எஃப்எஸ் மேக்ஸை விட அதிகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னப்பா நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இது கரெக்டாக சொல்லிட்டா உனக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு தேவைப்படுற வேல்யூவு மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக போச்சு. மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை விட, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வந்து எனக்கு ஒரு 2 ஒரு 5 நியூட்டன் வச்சுக்கோங்க. பட் இது வந்து எனக்கு இப்போ 10 நியூட்டனாக போயிடுச்சு. அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னப்பா நடக்கும்? வெரி குட் மகதி. ஸ்லிப் ஆயிடும் சார், கரெக்ட், ஸ்லிப் ஆயிடும் சார். அப்போ ரோலிங் வித் ஸ்லிப்பிங், அப்போ அது அந்த கான்டாக்ட் வந்து ஸ்லைட் ஆயிடும் இல்ல. ரோலிங் வித் ஸ்லிப்பிங், அதாவது அந்த கான்டாக்ட் இருக்குல்லப்பா, கான்டாக்ட் பிட்வீன் ரவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அண்டு அந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இருக்குல்லப்பா, அந்த கான்டாக்ட் என்ன ஆகிடும்? இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது என்ன ஆயிடும்னா ஸ்லைடிங், அந்த கான்டாக்ட் வந்து ஸ்லைட் ஆகிடும். கான்டாக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும், ஓகேவா? சரி, அப்போ நமக்கு இப்படி இப்போ இது என்ன பண்ணுறதா? சப்போஸ் எனக்கு ஈக்குவலாக இருக்குது சார், எம்ஜி சைன் தீட்டா பை 1 + பீட்டா, 1/பீட்டா இருக்குல்ல சார், அது வந்து எனக்கு எஃப்எஸ் மேக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது சார். அப்போ என்னப்பா எழுதலாம்? இந்த வார்த்தையை ரோலிங், ஃப்ரிக்ஷன் இருந்தாலே ரோல் ஆகும், ரோலிங் அப்படின்னு எழுதணும், நீங்கள் தான் சொல்லணும் அதை. ஃபைனலாக எம்ஜி சைன் தீட்டா, என்ன ஃப்ரிக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகும்? ரோலிங் வித் ஸ்லிப்பிங்னா எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகுது. ரோலிங் வித் ஸ்லிப்பிங்னா கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், ஓகேங்களாப்பா? இது என்ன கண்டிஷன்ப்பா? ரோலிங் வித் ஜஸ்ட் ஸ்லைடிங்கா? ரோலிங் வித் ஜஸ்ட் ஸ்லைடிங், இதுதான் நம்ம மேக்ஸிமம் கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங். இது வரைக்கும் பியூர் ரோல் ஆகும். இதை தாண்டி போச்சுன்னா, இந்த வேல்யூவை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, ஃப்ரிக்ஷனோட தாண்டி போச்சுன்னா அது பியூர் ரோல் ஆகாது, ஸ்லைட் ஆகிடும், ஓகேங்களாப்பா? ஸோ இந்த இடத்துல என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போதான் எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும், ஓகேங்களா? என்னது? μsn. அப்போ எஃப்எஸ் ஆக்ட் ஆகும். ஆகும்னா நமக்கு அந்த எம்ஜி சைன் தீட்டா இருக்குல்ல, 1/1 + பீட்டா, அது வந்து லெஸ்ஸாக இருக்கு, எஃப்எஸ் மேக்ஸை விட லெஸ்ஸாக இருக்கு அப்படின்னா இந்த கண்டிஷன் தான் ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங். இப்போ ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங், அப்போ நமக்கு, அதாவது ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங் தான் நமக்கு பியூர் ரோலிங் இல்லப்பா, பியூர் ரோலிங்கு ஸ்லைட் ஆகாம பார்த்துக்கும், ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஃப்ரிக்ஷன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு சார் எம்ஜி சைன் தீட்டா டிவைடட் பை 1 + 1. ஸ்டூடெண்ட்ஸ் கிளியராயா? முடிஞ்சுதையா? 95% முடிஞ்சுச்சு பலசனு, 5%. கிளியரா என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா?
கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாமா? மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருந்துட்டா ஸ்லைட் ஆகாது. மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலாக இருந்தால் ஜஸ்ட் ஸ்லைட் ஆகும். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக போயிட்டா ஸ்லிப் ஆகிடும், ஸ்லைட் ஆகிடும், கைனடிக் ஃப்ரிக்ஷன். அவ்வளோதான். சரியா? திஸ் இஸ் த கண்டிஷன். கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் சார்? ரோல் ஆகுது, ரஃப்பில் வந்து ரோல் ஆகுது, என்ன டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் சார்? கண்டிஷன் சார். கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ செக் பண்ணணும். யூ ஹாவ் டு செக் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் இந்த எம்ஜி சைன் தீட்டா பை 1 + பீட்டாவையும் நீ செக் பண்ணிட்டு தான் நீ என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னு சொல்லணும். அந்த கொஸ்டின்ல பியூர் ரோல் ஆகுதுன்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கேன், கன்ஃபார்ம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான். கன்ஃபார்ம் நீ கண்ணை முட்டு போட்டுடலாம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இல்லை சார், அவன் கொஸ்டின்ல ரோலிங் வித் ஜஸ்ட் ஸ்லைடிங்னு கொடுத்துருக்கான் சார், இப்போ எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகும் சார். ரோலிங் வித் ஸ்லிப்பிங்னு கொடுத்துருக்காங்க சார், அப்போ நமக்கு கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேப்பா. இதை வச்சு இதை இல்லாமல் நமக்கு மியூ வச்சு கேட்பாங்கப்பா. மியூ இப்போ நமக்கு இருக்குல்ல, இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, எம்ஜி சைன் தீட்டா, மியூவை வச்சு கேட்கவும் சான்ஸ் இருக்கு. 1 + 1 / பீட்டாவா ஈக்குவல் டு இப்போ எஃப்எஸ் மேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இது என்னது நமக்கு மியூஎஸ் என்ன? ஸோ மியூஎஸ் என்னப்பா, இந்த எண்ணு தான் என்ன வரும் நமக்கு. ஸோ மியூஎஸ் என்ன தான் எம்ஜி காஸ்டா பார்த்தோமா, இதான் என்ன பார்த்தோம், எம்ஜி காஸ்டா பார்த்தோம். அப்போ நமக்கு இங்கே எம்ஜி சைன் தீட்டா டிவைடட் பை மியூ என்ன, மியூஎஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. இங்கே இது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சொல்லுங்க பார்ப்போம். லாஸ் ஆஃப் மோஷனில் மியூஎஸ் என்ன பார்த்துருக்கோம், வேகமாக சொல்லுங்க பார்ப்போம். தீட்டா வச்சு என்ன பார்த்துருக்கோம், என்னப்பா பார்த்துருக்கோம்? ஏன் கவனம் பண்ணுறாங்க? டேன்டிட்டான்னு பார்த்துருக்கோமா லாஸ் ஆஃப் மோஷனில்? அப்போ இங்கே என்ன வருது, ஸோ இப்போ டேன்டிட்டா டிவைட் பை 1 + 1 / பீட்டா. சரியாப்பா, இதுதான் மியூஎஸ்ஸு. சரிங்களா, மியூஎஸ்ஸு. அப்போது நீங்கள் மியூஎஸ் வச்சு சொல்லலாம். இப்போ இதுதான் நமக்கு ஜஸ்ட் ஸ்லைடிங்கான கண்டிஷன், இப்படிதானப்பா, ஜஸ்ட் ஸ்லைடிங்கான கண்டிஷன். இது வந்து நமக்கு ரோலிங் வித் ஜஸ்ட் ஸ்லைடிங், அப்போ தானே எஃப்எஸ் மேக்ஸ்க்கு ஈக்குவல் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இது வந்து ரோலிங் வித் மேக்ஸிமம் கண்டிஷன், ரோலிங் வித் ஜஸ்ட் ஸ்லைடிங். ஜஸ்ட் ஸ்லைடிங் அதாவது இதுவும் பியூர் ரோலிங் தான்ப்பா. திஸ் இஸ் த மேக்ஸிமம் கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங். மேக்ஸிமம் கண்டிஷன், இதுக்கப்புறம் பியூர் ரோல் ஆகாது. மேக்ஸிமம் கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங், மேக்ஸிமம் கண்டிஷன் ஃபார் பியூர் ரோலிங். ஓகேங்களா? அப்போ மியூஎஸ் கம்மியாக இருந்தால் தேவைப்படுற வேல்யூவை விட மியூஎஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னா அப்போ ஸ்லைட் ஆகிடும். தேவைப்படுற வேல்யூவை விட மியூஎஸ் அதிகமாக இருக்குன்னா ரெஸ்ட்ல இருக்கும், அதாவது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ரெஸ்ட்ல இருக்கும். அப்படிதானப்பா? ஸோ இந்த மியூஎஸ் வந்து கிரேட்டராக இருக்கு எதை விட, இந்த tan θ டிவைடட் பை 1 + 1 / பீட்டாவை விட அதிகமாக இருக்குன்னா அப்போ ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும், அப்போ இதுதான் ஸ்லைட் ஆகாது, ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங். வித்தவுட் ஸ்லைடிங், ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங். ஓகேங்களாப்பா, ரோலிங் வித்தவுட் ஸ்லைடிங். அதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். அப்படிதானப்பா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? இங்கே மியூஎஸ் நமக்கு ஈக்குவல் டு tan θ இருக்கு, அது இப்போ தான் பார்த்தோமாப்பா. அப்போ இங்கே எழுதிக்குங்க, இங்கே ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போ இங்கே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஜஸ்ட் ஸ்லைட் ஆகும். தட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஜஸ்ட் ஸ்லைடிங் கரெக்டாப்பா? ஓகேங்களா? இங்கே அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஸோ நமக்கு மியூஎஸ் நமக்கு லெஸ்ஸாக இருக்குது, கம்மியாக தான் இருக்குது, இந்த வேல்யூவை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ இது நமக்கு ரோலிங் வித் ஸ்லைடிங் ஆர் ஸ்லிப்பிங். ஓகேங்களாப்பா? ஸோ இது நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஸ்லைட் ஆகும். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன ஆகிடும், ஸ்லைட் ஆகிடும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, முடிஞ்சுப்பா.
இன்னும் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் ஒரு கிளாஸில் முடிச்சிடுவோம். அதோட லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சரியா. மணிகண்டன் சார் வந்து ஓரளவுக்கு இந்த 11th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் ஆசோலேஷன் இருக்குது, அது போக போக அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவாப்பா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மோஸ்ட்லி இந்த சாப்டரில் நம்ம நிறையா பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு கிளாஸ், அதாவது 2 கிளாஸ், மேக்ஸிமம் 1 கிளாஸ் 2 கிளாஸ் ஃபினிஷ்டு. ஓகே, தேங்க்யூப்பா. நன்றி, நன்றிகள் பா.